ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணுலகத்தினில் பிறவி மாசற, எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற, கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுகப் பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம். எல்லாம் வல்ல உமையொருபாகனுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். அலைபேசி 9865 9837 9865 98370. நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தா நிறையா பார்க்குறோம். நிறையா விஷயங்கள் ஒவ்வொன்றும், அதாவது கேப் இல்லாமல் ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சின்னா நெக்ஸ்ட் ஜென்னாக தான் இருக்குது. அதாவது அடுத்தது எதையுமே தேடி வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். அந்த டைமுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, ஆன்மீகமாக இருக்கட்டும் ஜோதிடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கு முன்பாகவே நாம் அதற்குண்டான விஷயங்களை நம்ம பதிவில் போட்டுன்னு வரோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ பார்க்குறது அப்படின்னா மாத ராசி பலன்கள். நான் ஒரு தடவையும் சொல்கிறேன், மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் பயிற்சியாக, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு 5 கிரகங்கள் பயிற்சியாகும். எப்படியும் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் பயிற்சியாகும். ஒரு பயிற்சியாகும் பொழுது கடந்த மாதத்தில் நம்ம ஏதாவது கஷ்டங்கள் பட்டிருந்தோம், ஏதாவது சிரமங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லை, நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு பலவிதமான கஷ்டங்களோடும் வெளியில் சொல்ல முடியாமல் துயரங்களோடும் துன்பங்களோடும் இருக்கக்கூடிய நமக்கு இந்த மாதம்னாச்சும் ஏதாவது ஒரு விடிவு காலம், இந்த மாத ராசி பலன்களில் ஏதாவது பயிற்சிகள் நடந்து ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிற ஆவலோடு ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அன்றாட ராசி பலனை பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? டெய்லி எந்திரிச்சா காலண்டரில் இப்போல்லாம் ஆன்லைன்லாம் கிடையாது, இப்போல்லாம் காலண்டரில் 12 ராசிக்கு ராசி பலன் போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இன்றைக்கி எனக்கு வெற்றின்னு போட்டிருக்கான், இன்றைக்கி தோல்வின்னு போட்டிருக்கான், இன்றைக்கி சந்திராஷ்டமன்னு போட்டிருக்கான். நான் பேச்சு வாக்கில் நம்ம கூட பேசுகிறவங்கள்ட்ட அப்படியே கலந்து உரையாடும் போது இந்த மாதிரி வாக்கியங்கள் அன்றாடம் பார்க்குறதே எவ்வளவு. அன்றாடத்தில் என்ன மாற்றம் வரப்போகிறதில்ல. 2 நாளைக்கு ஒருக்கா கூட ஒரு மாற்றம் வரலாம் சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய விசேஷங்களில் தான் 5 கிரகங்கள் பயிற்சி ஆகும். அதில் முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதற்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக ஒரு தலைப்பாக எடுத்து நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியில் நாம் பண்ணிட்டு வரோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத பலாபலன்கள். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் 2025. பல பேருக்கு நல்லது பண்ணியிருக்கலாம், பல பேருக்கு சங்கடங்களையும் கொடுத்துருக்கலாம். அப்பேற்பட்ட அந்த சங்கடங்கள் கொடுத்தவர்களுக்கெல்லாம் சங்கடங்கள் நீங்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் கடைசி மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் அடுத்த பதிவு எங்களுடைய இது வரும் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில். இந்த ஆண்டினுடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதத்தில் இந்த 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். 2025 கடைசி மாதம் டிசம்பர் மாதம். இதில் ஒரு 5 கிரகங்கள் பயிற்சியாகி வக்ரம் அதிசாரம் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இப்போ நம்ம துலா ராசிக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதன் மிகச்சிறப்பு. குடும்பம் வாக்கு தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல விளங்குறார். புதனோடு கூட விளங்குறார். தொழில் சிறப்பு. புதன் தொழில்காரகன், சுக்கிரன் அதற்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியவர். எந்த தொழில் செய்தாலும் அதில் முன்னேற்றங்கள். குறிப்பாக இந்த கல்வித்துறை, கல்விக்கூடங்கள் வச்சுருக்கிறவங்க, கல்விச்சாலைகள், கல்லூரிகள், சிறு பள்ளிகள், கிட்ஸ் ஸ்கூல் இந்த மாதிரி, அதே மாதிரி இந்த தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ், பயிற்சி நிறுவனங்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய என்ன ஒரு துறை, பயிற்றுவிக்கக்கூடிய துறை சம்பந்தமாக இருந்தாலும் அது நன்மையை கொடுக்கும்.
படிக்கக்கூடிய மாணவர்களும் முன்னேற்றத்தை அடையலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பான கல்வியை அடையலாம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம், ட்ரேடிங், மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஏஜென்சிஸ் வச்சு நடத்துறது, பிஸ்னஸ் பண்ணுறது, வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்கள், ஆன்லைன் பிஸ்னஸ், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை ஏற்படும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருமே நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லாராலையும் குடும்பம் முன்னேறும், எல்லாருடைய வருமானங்களும் அதிகரிக்கும். குறிப்பாக வங்கி, பேங்கில் ஒர்க் பண்ணுறவங்க, கணக்கு வழக்கு, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளி, ஆடை, ஆபரணங்கள் சம்பந்தமான தொழில், ஃபேன்சி பொருட்கள், ஸ்டோன்ஸ், அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள், இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறது. 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய், அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு நன்மை. அரசாங்க பணிக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். பூமி, மனை, வீடு, விவசாய நிலங்கள் வாங்கலாம். ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம் சிறப்பு. இந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் நன்மை அதிகரிக்கும். 5ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை, பூர்வீக சொத்துக்கள், இடம் வாங்கிறது, அந்த மாதிரி ஏதாவது வந்தால் பார்த்து வாங்கணும். வில்லங்கம் விவகாரங்கள் வரலாம். ராகு இருக்கிறதுனால கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் வரலாம். அதே சமயம் வாரிசுகளுக்கு உடல்நலம் பாதிப்பு, மருத்துவ செலவுகள், இந்த மாதிரிலாம் ஏற்படும். வாரிசுகள் ரீதியாக சிறு சிறு மனக்கவலைகள், குழப்பங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் வக்கரகதியாக 10ஆம் இடத்துல வந்திருக்கார். இப்போ தொழிலில் ஒரு அபரிமிதமான மாற்றங்களை ஏற்படுத்துவீர். நீங்களே திடீர்னு ஒரு அது புதிய யுக்தியை கண்டுபிடிச்சி இப்படியெல்லாம் பண்ணலாம், அரைச்சமாகவே அரைக்கிறேன், இப்படி கொண்டு போகலாம், அப்படி கொண்டு போகலாம், அப்படி பண்ணலாம், இப்படிலாம் இது ஒரு புது இதெல்லாம் உள்ள திணிச்சு மாற்றத்தை பண்ணி ஒரு வித்தியாசமான தொழில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். அதன் மூலம் வருவாய் அதிகரிக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் சில பேருக்கு உண்டு. இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, பத்திரிகை, விளையாட்டு, கேளிக்கை துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை. பொதுவாக துலாம் ராசி அப்படின்னு பார்த்தால் இந்த மாத பலாபலன்களில் 90% நன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை, மஞ்சள். அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5, 7. வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர், காலபைரவர். பைரவரை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.